ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான வரகரிசி வாழைப்பூ அடை செய்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்காக பெரிய டம்ளரில் 1 டம்ளர் வரகரிசி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்குது. அதே டம்ளரில் 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரிசி பருப்பு எல்லாமே நம்ம தனித்தனியாக கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரைக்கும் போது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். வரகரிசி நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம அடை செய்கிறதுக்காக 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம திருவி எடுத்துக்கலாம். ஊற வச்ச வரகரிசி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 3த்தையுமே நான் ஒன்றாவே கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். நல்லா நைஸானதுக்கப்புறமா நம்ம திருவி வச்ச தேங்காயை இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாவில் நம்ம உடனே அடை செய்யலாம், இல்லைனா இந்த மாவை நம்ம புளிக்க வச்சும் அடை செய்யலாம். நான் இன்றைக்கி மாவை புளிக்க வச்சு தான் அடை செய்கிறேன். அடை மாவு 6 மணி நேரத்துலேயே புளிச்சு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப நேரம் புளிக்க வச்சிடாதீங்க. இப்போ அடை செய்கிறதுக்காக வாழைப்பூவை நான் எடுத்திருக்கேன். வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கல் உப்பு சேர்த்து க்ளீன் பண்ண வாழைப்பூவை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு சின்னதாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அடைக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போது அடை மாவில் நம்ம தண்ணியில் நறுக்கி போட்ட வாழைப்பூவை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடை மாவு இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லியும் சேர்த்து அடை மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சு மிதமான சூட்டில் நாம் அந்த அடையை சுட்டு எடுக்கலாம். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த அடையை ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நாம் இதை திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடையை திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமான சுவையான வரகரிசி வாழைப்பூ அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.